Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு PDF ஃபைல AutoCAD க்கு எப்படி சேஞ்ச் பண்றது அதாவது drawing ஃபைலை எப்படி கன்வர்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். அதுல வந்து இப்படி drawing ஃபைலா மாத்தும்போது ஆக்சுவல் சைஸ் வர மாட்டேங்குது அது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணாதீங்க Subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து இன்சர்ட்ல போய்ட்டு PDF ஃபைல் அட்டாச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோல பண்ண அதே ஃபைல் தான் அட்டாச் பண்றேன். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படினா இந்த இடத்துல நமக்கு ஆரிஜின்ல நமக்கு இன்சர்ட் ஆயிடுது. இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம டைமென்ஷன் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யூனிட்ஸ்லாம் கரெக்ட்டா செட் பண்ணிருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங்ல வைக்கிறேன். அதாவது இன்ச்சஸ்ல கொடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இன்ச்சஸ்ல கொடுத்துட்டு டிம் ஸ்டைல்லயே அதே வச்சிருக்கீங்களா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. மாடிஃபை இந்த இடத்துல இன்ஜினியரிங் இது சேஞ்ச் பண்ணிட்டு செட் கரண்ட் கொடுத்துக்கோங்க. செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் லீனியர் எடுத்துக்கலாம். சோ இப்போ லீனியர் எடுத்துட்டு இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து சிட் அவுட் வந்து 10 feet by 9 feet இருக்கு இல்லையா? சோ இத வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதனுடைய டைமென்ஷன் பாத்தீங்க அப்படினா 1 inch இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இத வந்து ஆக்சுவல் சைஸ்க்கு மாத்தணும் அப்படினா என்ன பண்ணனும்னா நம்ம நார்மலா ஸ்கேல் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ ஸ்கேல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த நம்ம PDF நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த PDF ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு நம்ம ஸ்கேல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா பேஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம் இல்லையா அதே போல பேஸ் பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பார்ல காப்பி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம ஏதாவது ஒரு டைமென்ஷனை வந்து ரெஃபரன்ஸா வச்சு தான் இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஆக்சுவல் சைஸ்க்கு கொண்டு வர போறோம். ஸோ அதனால ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃபரன்ஸ்க்காக இந்த 30 feet இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த 30 feet ஃபுல்லாக கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன கேக்குது ஸ்பெசிஃபை நியூ லென்த் அப்படின்னு சொல்லி கேக்குது இல்லையா? இப்போ நம்ம ரெஃபரன்ஸா எடுத்தோம் இல்லையா அதனுடைய லென்த் பாத்தீங்கன்னா 30 feet. ஸோ 30 feet கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஆக்சுவல் சைஸ்க்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ டைமென்ஷன் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த டைமென்ஷன் எடுக்கும்போது எவ்வளவு வந்துச்சு 1 inch வந்தது இல்லையா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க கிளிக் பண்றேன். கரெக்டா 9 feet இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு PDF ஃபைல் வந்து நம்ம டிராயிங் ஃபைலில் வந்து அட்டாச் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆக்சுவல் சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ன்னு இல்லை நீங்கள் எந்த யூனிட்டில் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிட்க்கு அதே மாதிரியே நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.